ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இங்கே பாருங்க, கோவப்படும் அழகாக இருக்குல்ல. நான் அது வரலையும் சின்ன பிள்ளையில் சாப்பிட்ருக்கேன். அப்போ அவ்வளோ சரியாக ஞாபகம் இல்லை, என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல, மறந்து போச்சு. பாருங்க, இப்போ ஒரு முள்ளுவேலியில் பார்த்தேன், பறிச்சிட்டேன். வெயிலாக இருக்குது, எனக்கு கேமராவே தெரில, வீடியோ தெரியுதா இல்லைன்னு தெரியல, எனக்கு சும்மா லைட்டாக தான் தெரியுதுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கா? இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லை. சாப்பிட்டு பார்க்கலாம். அங்கே என்னன்னா விதை நிறையா இருக்குது. அடுத்ததில் பார்த்திங்கன்னா புளிப்பு இல்லை, கசப்பு இல்லை, துவர்ப்பும் இல்லை, இனிப்பும் இல்லை. இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு எதுவுமே கிடையாது. சப்பையாக. அது கோவப்பழம்னா இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. பழம் கசக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் சின்ன பிள்ளையில சாப்பிட்ருங்க, அவ்வளோ ஞாபகம் இல்லை. இப்போ சாப்பிடும்போது இது சப்பையாக இருக்குது. எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம சும்மா பச்சை தண்ணி குடித்தா எப்படி இருக்கும், அதேமாரி எதுவுமே இல்லாத மாதிரியே இருக்குது. ஆனால் உடம்புக்கு நல்லதுன்றது சாப்பிட்லாம். டேஸ்ட்லாம் இதுமாதிரி இல்லை. விதையை முழுங்கணுமா துப்புணுமான்னு தெரில, நிறைய விதை கொச்சன்னு வாயில் மறக்க விதை ஆப்பிடுது. இது வர வம்பு. விதை உள்ளுக்குள்ளே போய் செடி முளைச்சதுன்னா என்ன பண்ணுறது? சின்ன பிள்ளையில பயந்துட்டு சாப்பிட மாட்டோம்ல. ஏதாவது கொட்டை இருந்ததுன்னா, நெல்லிக்காய் கொட்டை, இதுமாதிரி இலந்த பழ கொட்டை, புளியம்பழம் கொட்டை, இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம எப்படி சாப்பிடுவோம்? நம்ம முழுங்கிட்டேன்னு சொன்னோம்னா நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஐயோ முழுங்கிட்டியா, இன்னமும் போச்சு உன் வயிற்றுல மரம் முளைய போகுது, செடி முளைய போகுது அப்படின்னு பயமுறுத்தோம்ல. அதுமாதிரி கதையாக நான் இதில் இருக்கிற விதை நிறையா இருக்குது. அந்த விதையை துப்பிட்டேன். செடி மலிச்சிட்டு என்ன பண்ணுறது? அப்படி தானே. அப்புறம் வெண்ணிலாவாக இருக்கிறனால கோவக்காய் கொடியை மாறிடும். ஒரு சாப்பிட்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒன்று லைட்டாக கசக்கணும், இல்லைன்னா லைட்டாக புளிக்கணும், அப்படி இல்லையா கொஞ்சம் இனிப்போது இருக்கணும், இல்லை கொஞ்சம் துவப்போது இருக்கணும். துவரும் இல்லை, இனிப்பும் இல்லை, எப்படி இதை சாப்பிட்றது? ஆனால் உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. இது எப்படி நல்லது? ஆனால் அந்த கோவக்காயை பறித்து சாப்பிட்டா அவ்வளோ கசப்பு இருக்குமாம்மா. அதையும் காய்ங்க சாப்பிட்டு பார்க்கலாம், பறித்து கடிச்சு பார்க்கலாம். நல்லா இல்லை, சப்பையாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.